இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராகவும், பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை, தனிமனித ஒழுக்கம், அறம் சார்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்த மகத்தான தலைவர் என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு மாபெரும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். வயதில் சிறியவனாக இருந்தாலும் பல்வேறு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நல் வாய்ப்பை பெரும் பேராக நான் கருதி, தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய அனைத்து அரசியல் மாநாடுகளிலும், கருத்தரங்குகளிலும், கூட்டங்களிலும் எமது அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை, எமது கட்சி நிர்வாகிகளுக்கு ஐயா அவர்களுடைய இந்த நேர்மையான வாழ்வை, பொது வாழ்வில் தூய்மையான அவருடைய வாழ்வை எமது கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் எடுத்துரைப்பேன். பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற போதும் நாம் வாழுகின்ற காலத்தில் இப்படி ஒரு மகத்தான தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை என்னால் இயன்ற அளவுக்கு இளைய தலைமுறைக்கு கடத்திருக்கிறேன். 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்திய அளவிலான அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற அந்த மகத்தான தலைவனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை நாங்கள் உரித்தாக்குகிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும், உறவுகளுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கும் என் இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அவரை போற்றுகின்ற, வணங்குகின்ற வகையிலும் இப்படி ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும். முடிந்தால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளை தமிழ்நாடு அரசின் விடுமுறை நாளாக அறிவித்து அனைத்து அரசு கல்லூரி பள்ளிகளிலும் இப்படி ஒரு மகத்தான தலைவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் சாகின்ற போது கூட அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டு எளிய முறையில் வாழ்ந்த, மக்களுக்காக போராடிய, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாழ்ந்த, ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து நின்ற சமத்துவ சமூக நீதி போராளி என்பதை எம் தமிழ் சமூகத்திற்கு எடுத்துக் கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் மாணவர் செல்வங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். நன்றி.